ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 10th இங்கிலீஷ்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட மாடல் பேப்பர் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின் ஃபஸ்ட் தெரியாதுன்னு பாருங்கப்பா. அப்படி எந்தெந்த கொஸ்டினில் தெரியல நினைக்கிறீங்களோ போயிட்டு ஒரு தடவை படிச்சிருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதிலிருந்தும் பல கேள்விகள் நிச்சயமாக வரும். அதாவது நம்ம பசங்க என்ன கேட்குறேன், இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வருமானு கேட்குறீங்க. பசங்க அப்படியெல்லாம் வராது. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து பேராகிராஃபு, கொஸ்டின் ஆன்சர்ஸு, கிராமர் ஒரு சிலது தான் வரும். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ அதனால் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் ரெஃபர் பண்ணிங்க சொல்கிறேன். இதை மட்டும் படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லவே தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? இது தான் எல்லா வீடியோக்கும். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னொரு முக்கியமான இருப்பா, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட்ஸ் கைட்ஸ் தொடர்ந்து போட்டுனே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் உடனே ஜாயின் பண்ணுறேங்க. சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட் பார்த்துடலாம்ப்பா. ஸோ கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா currently women's accomplishment are tremendous. ஸோ மீனிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் tremendous, enormously, encountered. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸ் வந்து bifurcated, unperturbed, soothing. ஸோ இதுக்கான ஆன்டனிம்ஸ் பாருங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிராமர் பொறுத்த பார்த்தீங்கன்னா plural form of child. ஸோ சைல்டுக்கான plural forms என்ன பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 8th வந்து form a derivative by adding the right suffix to the word. ஸோ அரேஞ்சுக்கு ரைட் சஃபிக்ஸ் என்ன வரும் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 9th வந்து சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் NIT. ஸோ NITயோட கரெக்ட் எக்ஸ்பென்ஷன் என்ன பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th வந்து கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் வித் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட் given below. த மெடல் டேஷ் இன் த attic for 29 years long years ago. ஸோ அதுக்கான கரெக்ட் வேர்டு இது வரும் பாருங்கள். 11th ஒன் சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன் பேர் த லெண்ட் டு ஃபார்ம் ஏ காம்பவுண்ட் வேர்ட். ஸோ லெண்டுக்கான காம்பவுண்ட் வேர்டு கரெக்டாக இது செட் ஆகுது பாருங்கள். 12th ஒன் கம்ப்ளீட் தி சென்டென்ஸ் வித் த கரெக்ட் ப்ரிப்போசிஷன். தேர் வாஸ் எ பின் ட்ராப் சைலன்ஸ் டேஷ் த ரூம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 13th ஒன் சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் லிங்கர்ப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த பேசஞ்சர்ஸ் ரெஸ்ட் டு போர்ட் த பஸ் டேஷ் இட் அரைவ்டு. ஓகேங்களா? இது பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 14th வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் அன் அப்ரோப்ரியேட் ஆர்டிக்கல். ஸோ MS தோனி இஸ் ஒன் ஆஃப் த டேஷ் பெஸ்ட் பிளேயர். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆன்சர் பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15th ஒன் வந்து what was the first catch of the young seagull's older brother. 16th one who are the narrator's neighbor. 17th one which skill was considered important in the selection process. 18th one what did Aditya offer Senyal. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் தெரியுதுன்னு பாருங்க. அப்படி தெரியலன்னா உடனே படிச்சிருங்க. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் பொறுத்த எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம் ஃப்ரேஸோ போய்ட் லைன்ஸ் கொடுத்து அதில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் ஆன்சர் கொஸ்டின் தெரியல, நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ஏ வந்து வாட் டஸ் த வேர்டு சம்மர் மீன்ஸ் இயர். பி வந்து வாட் டஸ் ஷீ மீன் பை ஸ்பின்னிங் வில் கம் அகெயின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 20 வந்து பார்த்தீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் quest does the poet seek there, what is the poet's hope. 21 what is the opinion about the folks you meet down the street. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் டஸ் த வேர்டு gloomy mean here. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 22 வந்து டிஸ்கிரைப் டுடேஸ் உமன்ஸ் அக்கார்டிங் டு த poet. நெக்ஸ்ட் பி வந்து how should a woman be treated. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட்பா. ஸோ இதில் உங்களுக்கு தெரியும். ஸோ சென்டென்ஸ் டு அதர் வாய்ஸ் த டாக்டர் கைண்ட்லி வாண்ட் மீ. 24 he said I am glad they are that strong. ஸோ இன்டெரக்டாக மாற்றணும். 25 பஞ்சுவேட்டு த ஜென்ரல் இஸ் ஏ உமன் ஏல்டு த சோல்ஜர்ஸ். ஸோ இது வந்து பஞ்சர் பண்ணி வைக்கணும். ஸோ எங்கள் கம்மா போடணும், எங்கள் அப்பாஸ்ட்ரோபி, எங்கள் டபுள் கோலம் மேலே பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 26 ட்ரான்ஸ்ஃபர் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன்டு சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும். இஸ் சிக் பட் அட்டெண்டன்ஸ் த எக்ஸாம். ஓகேங்களா? இது சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும். எப்படி மாற்றணும் பார்த்துங்க. 27 ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இந்த கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸில் ஜம்பிள் வேர்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? பெக்னோயிங் காலிங் தேவர் டு இம் ஸ்ரீலி. நெக்ஸ்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆட் பைஃபர்கேட்டட் த வி ரீச்டு வேர் ரோடிய. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக மாற்றணுப்பா. நெக்ஸ்ட் செக்ஷன் 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து மேப்பு உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் வந்து இப்போ எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா விசிட்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போகணும். ஸோ கைட் டு ரீச் இஸ் டெஸ்டினேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் கிட்ட இருக்கீங்க, அங்கேருந்து இப்போ எக்ஸிபிஷன் போக எப்படி வழி சொல்லுவீங்க. ஸோ இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேராகிராஃப் வரும்ப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம், வாட் ஆர் த வேரியஸ் சேஞ்சஸ் தட் கம் அபவுட் இட். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 30 வந்து டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென்ட் பை த யங் சீகல் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளைட். 31 highlight the factors responsible for the all women Indian Navy to carry our expedition.
32 narrate the extensive search operation made by policemen in the house. ஓகேங்களா, எனி டூ எதுனா போதும்பா. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுங்க, தெரியுதானே? அப்படி தெரியல ஒரு ரெண்டே படிச்சிருங்க பசங்களா. மறுபடியும் சொல்கிறேன். செக்ஷன் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி டூ ஆஃப் த ஃபாலோவிங், ரைட் ஏ பேராகிராஃப் த கிரம்பிள் ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 34 வந்து டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் த லைஃப் டெபிக்டட் இந்த போயம் ஹென்றி வேன் டைக். ஓகேங்களா, ஸோ இந்த பேரை பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 35 இப்போ ரீட் த ஃபாலோவிங் ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஸோ ஏ பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த அபோவ் லைன்ஸு, அப்புறம் ரைட் த ரைம் ஸ்கீம் ஆஃப் அபோவ் லைன்ஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடி வந்து ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்ட் இந்த ஃபஸ்ட் லைனு. நெக்ஸ்ட்டு பிக் அவுட் த ஆல்டரேட்டட் வேர்ட்ஸ் இந்த செகண்ட் லைன். ஸோ உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, ஒரு சின்ன ரூல்ஸ் தான் இருக்குது. அது புக் பேக்கில் இருக்குது, பார்த்து வச்சுங்க. வேணுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லாம் ஒரு கீ நோட்ஸ் மாதிரி நான் போட்டு விட்றேன். 36 வந்து பார்த்தீங்கன்னா பேராஃப்ரைஸ் த ஃபாலோவிங் ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட்டு 37 செக்ஷன் 3 37 பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் ஃபாலோவிங் சென்டென்ஸில் இன்கோவரண்ட் ஆர்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சினாரியோ கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும், எது கரெக்ட், இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் வரும். சரிங்களா. 38 வந்து உங்களுக்கு பேசேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான கரெக்டான கொஷின்ஸை நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து எழுதணும் சூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் யூசிங் த இன்ஸ் கிவன் பிலோ. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷூஸ் ஃபார் ஆல் லீடிங் பிராண்ட். ஸோ உங்களுக்கு ஷூ விற்கிற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பிராண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்றது ஐடியா மாதிரி கிராஸ் பண்ணி வச்சுங்க. 40 வந்து ரைட் கம்ப்ளைண்ட் டு த ஆஃபீஸர் ஆஃப் த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் டு டேக் ஸ்டெப்ஸ் இன் மெயின்டைனிங் க்ளீனஸ் இன் த சில்ட்ரன்ஸ் பார்க் இன் யுவர் ஏரியா. ஸோ சில்ட்ரன்ஸ் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இல்லை, ஸோ அதை க்ளீனாக க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன எப்படி எழுதுவீங்க அப்படின்றத பார்த்து வச்சுங்க. 41 யூ ஆர் திவ்யா தினேஷ் ஸ்கூல் பீப்புள் லீடராக இருக்கீங்க ஜிஹெச்எஸ்எஸ்ல பொன்னேரி. யுவர் ஹெட்மாஸ்டர் வந்து has requested you to inform the students about a trip to Yelagiri. Prepare a notice giving the details such as date of journey, mode of transportation, amount, dress code, etc. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ லீடராக இருக்கீங்க, இவங்க ஹெட்மாஸ்டர் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் ஏலகிரிக்கு போகிறீங்கப்பா. ஸோ ஒரு நோட்டீஸ் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருப்பா, பசங்களுக்கு எங்கெங்கே போகிறோம், எப்படி போகிறோம், எவ்வளோ ட்ரெஸ் கோடு, எவ்வளோ அமௌண்ட்லாம் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அப்படின்னு நோட்டீஸ் ரெடி பண்ணோம். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 42 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை கொடுத்துறாங்க, இந்த பிக்சர்லேருந்து உங்களுக்கு என்னென்ன தெரியுது ஸோ அப்படின்றத பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 43 ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, இல்லை வந்து ஸோ நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணலாம், அப்படின்னா சம்மரியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து 44 வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த எரர்ஸ். ஸோ ஸ்பாட் த எரர் இருப்பா, திஸ் இஸ் த பாய் ஹூம் வாண்ட் த ரேஸ். செகண்ட் ஒன் இஸ் திஸ் எ புக் தட் யூ வாண்டட் டு பை. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மை அங்கிள் இஸ் த ரிச்சஸ்ட் மேன் இன் த வில்லேஜ். ஃபோர்த் ஒன் ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் ஷி. ஃபிஃப்த் ஒன் ஐ லீவ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சேஞ்ச் பண்ணணும், செக் பண்ணி வச்சுங்க. செக்ஷன் 5 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கோட் மெமரி பாஸ் மெமரி போயமே ஓஆர் ரஃப் வில் பி த பெஸ்ட். ஸோ அப்படின்னு முடிகிற போயம் என்ன இருக்கோ பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 5 பேராகிராஃப் கொடுத்த கொஷின்ஸு, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயம் கொடுத்துட்டு அதுலேருந்து கீழே கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் வர பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் எல்லாம் தெரியாத பாருங்கள், அப்படி எந்தெந்த கொஷின் தெரியல போய் உடனே படித்து வச்சிங்க. கண்டிப்பாக இது வந்து பல கொஷின்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, நியூ மாடல் கொஷின் பேர் இருக்குது உங்களுக்கு 2025 நடந்தது. ஸோ அதை அடுத்த தொடர்ந்து போட்டுன்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனலை டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா பை பாய்.